சிச்சுவேஷன் கேட்பாங்க. இந்த சிச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கணும் தெரியும்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் படித்தேன், பொருள் தெரியாமல் படிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன், இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான். இந்த இயக்குனருக்கும் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க, மன வருத்தம். இந்த இயக்கம் தெரிஞ்சா பாடிக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனரை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு. இது மோகன்ஜி மட்டும் இல்லை, தமிழ் திரை உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானது. நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமானப்படுத்த மாட்டோம். நீங்கள் அந்த படத்தில் பாடினதுக்காக மன்னிக்க கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சுதான் பாடிப்போன்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க நீங்கள் ஈஸியெல்லாம் ஒருத்தமே அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒரு கதையை சொல்லி ஒரு புடிச்ச பிடிச்சி அதை முடிச்சு உயிர் போகுதுங்க. இங்கே ஒரு இயக்குனருக்கும் ஈஸியாக வந்து எப்படி இயக்குனர் அவமானப்படுத்துவீங்க நீங்கள்? பாட்டு ஜானகி மேடம், சுசிலா மேடத்துக்குலாம் இங்கே வாரம் ஒரு குறிக்கிற பாடகை உருவாக தெரியும். தமிழ் ஜானகியோட எவ்வளோ பாடகவங்க நேற்று ராத்திரி அம்மா அப்பான்னாங்க. அதுக்கு எத்தனை நல்ல அற்புதம் படம்லாம் பாடியிருக்காங்க. அந்த படம் அவங்க சீப்பாக விட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ ஒரு தயாரிப்பாளரையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை. இந்த படத்தை பாடினால பாடிருக்காங்க, ரசிக்கிறோம். நீங்கள் பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தடைன்னே சொன்னீங்க. இது இல்லை உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க. உங்களுக்கு சிச்சுவேஷன் கேளுங்க, பாட்டில் ஒரு பாட்டை படித்து பாருங்க, பிடிச்சிருந்தா பாடுங்க, இல்லைன்னா போங்க. பாடி முடிச்சுட்டு சம்பளமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரிலீஸ் அவங்க வியாபார இடத்துல போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாங்க. இந்த படத்தில் அவங்க பாடிக்கு சந்தோஷம் தான். இந்த படம் காட்டுவாங்க கிட்டாகும். ரெட் லேபிள் ரெடியும் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி ஒரு நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். வெளியில் அவர்கள் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட அந்த ஒரு கட்சி இருக்கு உங்களுக்கு. ஆமாம், இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.